ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிரான லாரி ஓட்டுநர்களின் போராட்டத்தால் பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. வட மாநில பெட்ரோல் பங்குகளில் தற்போது கூட்டம் அலைமோதி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டேங்கர் லாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என பயந்து தற்போது பங்குகளில் மக்கள் விரைந்திருக்கிறார்கள். விபத்தால் மரணம் ஏற்பட்டால் விபத்தை ஏற்படுத்தும் ஓட்டுநர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க புதிய சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என பெட்ரோல் பங்குகளில் வட மாநிலங்களில் தற்பொழுது மக்கள் குழுமியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் லாரி ஓட்டுநர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒன்றிய அரசு முடிவு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ஒன்றிய அரசின் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தால் வட மாநிலங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவினாலும் தமிழ்நாட்டில் தட்டுப்பாடு வராது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பெட்ரோல் டீசல் விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் முரளி சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக தகவல் இதில் அளித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு சென்னையில் இருந்தே பெட்ரோல் டீசல் விநியோகம் செய்யப்படுவதால் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று டீலர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் புதிய குற்றவியல் சட்டத்திற்கு எதிராக லாரி ஓட்டுநர்களின் போராட்டத்தால் பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பெட்ரோல் டீசல் விநியோகஸ்தர் திரு முரளி நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வட மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த பற்றாக்குறை தமிழ்நாட்டிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? விவரம் உங்களுடைய கருத்துக்களை கூட பகிர்ந்துக்கங்க. தமிழ்நாட்டில் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை, 100% இல்லை. இது வட மாநிலத்தில் தான் இந்த ஸ்ட்ரைக் நடந்துன்னு இருக்கு. இங்கே ரெண்டாவது நமக்கு பெட்ரோல் டீசல் வட மாநிலத்திலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகல. இங்கே சென்னை, கரூர், மதுரை இந்த மாதிரியான 3 லொக்கேஷன் இருக்குது மெயினாக. மேலும் திருச்சி வேற இருக்குது. இந்த இடத்துல இருந்து தான் பெட்ரோல் டீசல் தமிழ்நாடு பூரா விநியோகம் செய்யப்படுகிறது. அதனால இங்கே அது மாதிரியான தட்டுப்பாடு வருவதற்கு 100% வாய்ப்புகள் இல்லை. இதன் மூலமா தமிழ்நாடு முழுவதுமாகவே பெட்ரோல் டீசல் விநியோகம் சீராக நடைபெறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. எந்த விதமான பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லாம விநியோகம் நடக்கும்ன்றத கண்டிப்பா எடுத்துக்கலாம். தற்போது வட மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கும் இந்த தட்டுப்பாடுக்கு முக்கியமான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க சார்? அவங்க இந்த ஆக்சிடென்ட் 10 வருட சிறை தண்டனை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதை ஓட்டுநர்கள், வாகன ஓட்டுநர்கள் அசோசியேஷன் அவங்க தான் இந்த ஸ்ட்ரைக் எடுத்துன்னு சொல்றாங்க. இது அரசாங்கத்தினுடைய பாலிசி சம்பந்தப்பட்டது. பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பு கோசம் இந்த ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ முழு பெட்ரோல் டீசல் வாகனத்தை ஓட்டுறவங்க முழு கவனமாக ஓட்டணும்ன்றது தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வாகன ஓட்டுநர்கள் அவங்க இந்த ஸ்ட்ரைக் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேசி ஒரு சமரசத்துக்கு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். இதுதான். தொடர்பு கொண்டு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.